இன்றைக்கி நம்ம இந்த அழகான நம்ம இந்த திருகு இல்லாட்டி கல் எந்திரம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த அரிசி இதில் தான் வந்து பண்ணுவாங்க, சுற்றுவாங்க. எந்திரத்தில் தான் லேடிஸை. இதை பாருங்கள், இதுக்குள்ளே வந்து அரிசியை போட்டு அப்படியே சுற்றுவாங்க. இந்த பகுதி வந்து இரும்பில் இல்லாட்டி கட்டையில் இருக்கும். கல் இது கைப்பிடி வச்சு அப்படியே சுற்றிட்டுவாங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இதுதான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள். இதே போர்ஷன் கீழே நான் அட்டை வச்சுருக்கேன். இது வந்து இது வந்து வச்சுருக்கேன் நீளமாக. இது வந்து இந்த போர்ஷனை வந்து மாவு தள்ளுற மாதிரி வெளியில் விழாத அரைச்சோம்னா அப்படியே சுற்றி பிடிப்புக்காக இது மாவு இதுக்குள்ளே போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. அதுக்குள்ளே விழுந்து இது அப்படியே கைப்பிடியில் வந்து அரைப்படும். இந்த கைப்பிடியில் அப்படியே அரைப்படும். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அழகாக செஞ்சு உங்களுடைய ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு திருகு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 2 கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரும் இந்த எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். 6 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 6 மணி 5 மணி அந்த மாதிரி ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு கோத்துக்கணும். பாருங்கள், 6 மணிக்கு கோத்துக்கிட்டுருக்கேன். இப்போது 5 மணிக்கு கோக்கணும். பாருங்கள் 5 மணி. இப்போ வந்து பக்கத்தில் ஒயரை விட்டுட்டு இப்போது இந்த ஒயரில் 4 மணிக்கு கோக்கணும். மூணு 4 பாருங்கள் 4 மணிக்கு கோத்துருக்கேன். இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரை விட்டுட்டு 4 மணிக்கு வைக்கணும். அதே மாதிரி இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு மணியில் விட்டுட்டு 4 மணிக்கு வைக்கணும். கடைசியில் 3 மணிக்கு வைக்கணும். பாருங்கள், இது வந்து 4 இது முடிச்சேன். இப்போ கடைசியில் 1 2 3 மணி இருக்குது. இப்போ 3 மணிக்கு வைத்தா போதும். மணியில் ஒயர் கொடுத்துட்டேன். இப்போது 3 மணிக்கு வைக்கணும். இப்போ அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு இதே மாதிரி கோக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சைடில் விட்டுட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லோ கலர் மணி எடுத்துக்கிறேன். இப்போ 4 மணிக்கு கோக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த முனையில் கூர் முனையில் இருக்கிறதும் இப்போ நம்ம 4 தான் கோக்கணும். இப்போ தான் ரவுண்டாக வரும். 4 4 இந்த கூர்மனையில் வரும்போது மட்டும் 5 மணிக்கு கணக்கு வரும். அப்போ நம்ம 3 மணிக்கு கோத்தா போதும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த கூர்மனையில் 4, இப்போ 2 மணியில் விட்டுட்டு 3 மணிக்கு கோக்கணும்.
இது பாருங்க. இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக வளைஞ்சி வரும். இதே மாதிரி நான் கோத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து 3 மணி போட்டிருக்கேன். பாருங்க, இந்த 3 மணி பட்டு இப்போ மேலே வந்து இந்த சைடு ஓரத்துக்குள்ள அதுக்கு 3 மணி, அது க்ரீன் மணி போட்டிருக்கேன். இதுக்கும் இந்த இது முடிச்சிட்ட பிறகு 3 மணி, ஒரு லைன் வந்து ஃபுல்லாக 3 மணி வரும். ஈஸி தான். இதுக்கப்புறம் வந்து இது மேலே சைடில் வர்றது பாகத்துக்கு பச்சை மணி போட்டுட்டு 2 மணி கோக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக இதே மாதிரி 3 லைன் கோக்கணும். பாருங்க, இதே மாதிரி கோத்துட்டே வரணும். ஃபுல்லாக ஈஸி தான். பாருங்க, ஃபஸ்ட்டு 6 மணி, அதுக்கப்புறமா 5, 4 மணி, 3வது வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல 4 மணி கோத்துருக்கேன். அடுத்தது வந்து ஃபுல்லாக அடுத்த லைன் வந்து ஃபுல்லாக 3 மணி. இப்போது இந்த சைடு இருக்கும், அப்படியே 3 மணி கோத்துட்டு வரும். தானாக வளைவாக வரும். இந்த லைன் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது ஈஸி தான். இது கஷ்டம் இல்லை. எல்லாம் 3 மணி கோத்துட்டு வர வேண்டியது தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைனும் நம்ம இந்த 3 மணி அப்படியே இது 2 மணி கோத்துட்டு வர போகிறோம். இந்த மாதிரி 3 லைன் முடிச்சுட்டு இந்த சைடில் இந்த மாதிரி வரும். பாருங்க, ஈஸி தான் அது. இப்போ அடுத்த லைனு இது அப்படியே 3 மணி 2 மணி, அதே பேசிக் பிட்ஸ் கொண்ட அதே இதுதான், ரவுண்டு தான். பாருங்க, அழகா வளைவா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஒயர்ல அப்படியே வந்து 3 மணி 2 மணி கோத்துட்டு வரலாம். பாருங்க, திருகுக்கான் பேஸ் நான் முடிச்சிட்டேன் பாருங்க. இது வந்து அடியில் அட்டையும் பஞ்சும் வந்து பிளாஸ்டிக் இதுவும் வச்சிருக்கேன். இது வந்து பாருங்க, மேல் இது வந்து இது மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே வந்து திருகுற மாதிரி அந்த இது இப்போ மேல் இது இதே மாதிரி அளவுக்கு நான் இது மேல் பார்க்கணும். நான் இதை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம எப்படி அந்த திருவுறது நடுப்புற அந்த இது வைக்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து கைப்பிடி வந்து வைக்க போகிறேன். இது பாருங்கள், இது வந்து பெரிய மணி பீட்ஸில் பிளாக் வச்சுருக்கேன். மொத்தம் 6 பீட்ஸ் கோத்து. இந்த ஃபஸ்ட்டு பீட்ஸில் இந்த ஒயரை விட்டுருக்கேன். ஒயரை விட்டுட்டு இதுக்குள்ளே அப்படியே விட்டுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே நேராக கோத்துட்டு இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு பீட்டில் ஒரு ஒயர் மணியில் இந்த விட்டுட்டு ஒரு மணியை விட்டுட்டு மிச்ச மணியெல்லாம் ஒயருக்கு விட்டுட்டு கடைசியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியே இழுத்துக்குங்க. இழுத்து இங்கே நல்லா டைட்டாக நம்ம அப்படியே நிற்கும். வேணால் இங்கே ஒரு குச்சி, ஒரு மெல்லிஸாக குச்சி, ஊதுபத்தி குச்சி ஏதாச்சும்னா நம்ம சொருவிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இது பாருங்கள், அப்படியே இழுத்துட்டேன். இந்த ஊதுபத்தி குச்சி இதில் நம்ம சொருவலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா இதில் சொருவிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் அதை முடி போட்டுட்டு அதை சொருவுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த நடுப்புற பாகத்தில் அந்த நடுப்புற பள்ளத்தில் இந்த அரிசி தள்ளுற மாதிரி ஒரு போர்ஷன் வரும்ல, அதுக்கு வந்து நான் இப்போ பிளாக் மணி கோக்குறேன். 3 மணி 1 2
3 அந்த பச்சை ஒரு 6 மணி இருக்குல்ல, அதில மட்டும் தான் பார்டர்லாம் கோக்குறேன். பாருங்க இந்த மாரி. இந்த ரவுண்டு மேல மட்டும் 3 மணி கோக்கணும். அப்பதான் அந்த பள்ளத்துல வச்சு நம்போ அந்த இதுக்கு உள்ள விட்டு அரைக்கிற மாரி வரும். அந்த கிரைண்டருக்குள்ள அரைக்கிற மாரி வரும். அந்த போர்ஷன் இது. வாய்ப்பகுதி. இது ஃபுல்லா வந்து 3, 2 அந்த பேசிக் பிட்ஸில் போட்டோம்ல, அதே மாரி கோத்து இத முடிச்சிடலாம். இந்த வாய்ப்பகுதிக்கு. இது மாரி உள்ள அப்படியே சுத்தோம்னா, இப்போ முடியாச்சு. இப்போ பின்னாடி அந்த ஒயர கொண்டு நம்ப வந்து முடிச்சு போட்டு கட் பண்ணிடலாம். 3, 3 மணி மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள இந்த மாரி 6 மணி போர்ஷன்ல 3, 3 மணி போட்டுருக்கேன். இப்ப நம்ம குச்சி இதுக்கு வச்சிடலாம். ஸ்டிப் ஆயிடும். மேல் போர்ஷன் முடிஞ்சிச்சு. நம்போ இப்போ இதுக்கான இந்த ரவுண்டு போர்ஷன் நம்போ இப்ப மேல அந்த இது மட்டும் நீளமா இருக்கும்ல, அத வச்சுக்கலாம் இப்போ. இங்க பாருங்க, நான் அந்த ஊதுபத்தி குச்சி மாரி கொஞ்சம் மெல்லிசா இப்ப அப்பதான் நுழையும். அது உள்ள அப்படியே அந்த மணியில அப்படியே உள்ள நுழைக்கிறேன். இது நுழைச்சிட்டோம்னா, நம்மளுக்கு அப்படியே அப்படியே சுத்தம்போது நல்லா ஸ்டிப்பா வரும். அதுக்காக தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க நான் முடிச்சுட்டேன். இந்த திருகு இது மேல வைக்கிறதுக்கு கரெக்ட்டா வந்து திருகு பாருங்க. இது மாரி நம்போ அந்த இது வந்து இப்ப நீட்டமா உள்ள கிரைண்டருக்குள்ள இருக்குமே அந்த போர்ஷன் நீட்டு போர்ஷன் அந்த திருகு அந்த இப்ப வைக்கலாம். இப்ப இருக்கிறது வந்து பிளாக் மணி வைக்க போறேன் நான் இப்போ. இந்த ஒயர்ல நம்போ 7 மணி கோத்துக்கலாம். பாருங்க 5 கோத்துருக்கேன் போதும். ஏன்னா ஹைட்டு அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு போறோம். அதனால நான் 5 மணி தான் கோத்துருக்கேன். நம்ம 4 மணி கூட கோத்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டா இருக்குன்னு இந்த பாருங்க. முனையில வந்து எல்லோ கலர் முனையில இந்த அழகா இருக்கறதுக்காக கைப்பிடிக்காக நம்ம இந்த மணிய விட்டுட்டு, இப்ப எல்லா மணியிலயும் ஒயர விடுறேன். மஞ்ச மணியில கோத்துருக்கேன். அத விட்டுட்டு மிச்ச கருப்பு மணியில இந்த பாருங்க எல்லாத்துலயும் இப்படி விடணும். இந்த மாரி விடணும். எல்லா மணியிலயும் விடணும் ஒயர. இந்த மணியில நான் எல்லாத்தையும் ஒயர்லாம் விட்டுட்டேன். ஒயர்ல விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த 1, 2, 3 இந்த 6 மணி இருக்குல்ல ரேஸ் மணி. அதுல நம்ம 4 சைடும் நல்லா ஸ்டிப்பா நிக்க வச்சு, நம்ம வந்து ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணிடணும். 4 சைடும் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஒயர்லலாம் நம்ப ஜாயின் பண்ணிட்டோம். அப்பதான் ஸ்டிப்பா நிக்கும். அந்த நீளமா கம்பி மாரி போர்ஷன். கிரைண்டர்ல மாவு அரைக்கிற மாரி அந்த நீளமான போர்ஷன் வந்து ஆணி மாரி போர்ஷனு. இத பாருங்க எவ்வளோ ஸ்டிப் ஆயிடுச்சு பாருங்க. இது மாரி இழுத்து 4 சைடும் நம்ம நல்லா ஸ்டிப்பு பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம சுத்தம்போது விழாம இதுவாக இருக்கும். இது ஏன் மெல்லிஸ் மணி எடுத்திருக்கேன்னா, அப்பதான் இந்த மணியோட பீடு வந்து உள்ள நுழையும். அதுக்காக தான் மெல்லிஸ் மணி. இத விட சின்ன இது 6 இது. இது வந்து 3 மணி. ஆர்டினரி மணி. இப்ப நான் சுத்தி எல்லாத்துலயும் ஒயர விட்டு ஸ்ட்ரிப் ஆக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வேலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க நான் முடிச்சுட்டேன். இது பாருங்க. அப்படியே நீட்டா ஒரு மணிய வச்சு கொத்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கிரைண்டரை நம்ம அரைக்கலாம் போட்டு. இது பாருங்க. அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கைப்பிடிலாம் இன்னும் அழகாக இருந்திருக்கு பாருங்கள். இது போர்ஷனில் இது பண்ணி இது பாருங்கள் அடியிலலாம் நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்திருக்கு. நம்ம அட்டை வச்சுருக்கேன் நான் இதில்.
இதில் வந்து குச்சி வச்சுருக்கேன், இந்த ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கான குச்சி வச்சுருக்கேன். இந்த இது பாருங்கள், உள்ளே போட்டு இதில் வச்சுட்டு நம்ம மாவு அரைக்க வேண்டியது தான். இது எந்திரம்னு சொல்லுவாங்க, இல்லை திருகுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை அப்படியே பிடிச்சி அப்படியே திருக வேண்டியதான். இன்னும் அழகாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த காலத்து இயந்திரம். கீழே ஒரு கல், இது மேலே ஒரு கல் வச்சு கல் எந்திரம்னு சொல்லுவாங்க. சூப்பராக வருது. இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது சிம்பிள் தான். நான் அது எப்படி செஞ்சேன்னு ஒரு ரீகப் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 6 மணி, அதில் வந்து அதுக்கப்புறமா இந்த சாதாரண நம்ம இது போடுவோம்ல, நான் என்னோடய இதுலலாம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி 5 மணி 4 மணி, அதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த கூறு இடத்துல 4 மணி வரும், அதுக்கப்புறமா 5 மணி வரும். இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து 3 மணி வச்சு இதே மாதிரி 3 மணி வச்சுன்னா தானாக வந்துடும். இதே மாதிரி மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி தான் மேலே போர்ஷன். நான் இந்த வேறு கலர் கொடுத்துருக்கேன், ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற போர்ஷனுக்கு நான் ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மணியை ஒரே ஒரு ஒயரை விட்டுட்டு இந்த மணியில் விட்டுட்டு கூத்தணும் நடுப்புறதான். அதே மாதிரி இந்த போர்ஷனும் இதே மாதிரி தான். 6 மணி இதை பாருங்கள், இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 மணி கோத்துட்டு இந்த கலர் இருந்தீங்கன்னா க்ரீன் இருந்தீங்க இன்னும் கரெக்டாக மேட்சாக இருக்கும். என்கிட்ட க்ரீன் இல்லை, அதனால க்ரீன் போடல. இப்போ வந்து மேலே போர்ஷனுக்கு இந்த போர்ஷனுக்கு பாருங்கள், இந்த போர்ஷனுக்காக 3 மணி கோத்துருக்கேன். அந்த மாவு தள்ளுவோம்ல அந்த நடு போர்ஷன், அதுக்காக இது. அப்புறம் இந்த கைப்பிடிக்கு ஒரு ஊதுபத்தி குச்சி வச்சு நான் ஸ்டிப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழகான திருகு கல் எந்திரம் சொல்லுவாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இதில் அரிசி இதுக்குள்ளே போட்டு அரைப்பாங்க அந்த காலத்துலலாம் லேடிஸ் வீட்டில். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் ஷோ கேஸ்லேயும் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வேறு மணி இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட இருந்த மணியில் பெரிய பீட்ஸில் நான் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதை க்ளீன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.